கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கூட நீதிமொழிகளின் புத்தகம் 17வது அதிகாரம் 22வது வசனத்தை நான் உங்களுக்கு விளக்கி காட்ட விரும்புகிறேன். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். மன மகிழ்ச்சி ஒரு நல்ல மருந்து. ஔஷதம் என்று சொன்னால் அது வடமொழி சொல். அது வேறு வழியில் சொல்ல வேண்டும் சொன்னால் மருந்து. இட் இஸ் அ மெடிசன். மனம் மகிழ்ச்சியாக இருந்தால் உடல் முழுவதுமே மகிழ்ச்சியாக இருக்கும். ஆகவே இந்த மன மகிழ்ச்சி எப்பொழுது கிடைக்கும்? நம்ம ஆண்டவருக்குள் இருக்கும் பொழுது, கர்த்தரை நம் தெய்வமாக கொண்டு அவரை ஆராதித்து அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்ற வேளையில் எப்பொழுதும் மன மகிழ்ச்சி இருக்கும். மன மகிழ்ச்சி இல்லாதவர்களுக்கு சரீரத்தில் பலவீனங்கள் ஏற்படும். அது அவர்களுக்கு ஆன்டிடோட் என்று சொல்வார்கள். அந்த மருந்தே கிடைக்காது. ஆனால் நமக்கு ஒரு நல்ல ஒரு மருந்து கிடைத்திருக்கிறது. அது என்று சொன்னால் மன மகிழ்ச்சி. அந்த மன மகிழ்ச்சி நமக்கு கிடைக்கின்ற வேளையில் அது நல்ல ஒரு மருந்தாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் முறிந்த ஆவியை எலும்புகளை உலரச் செய்யும்னு பட்டிருக்குது. இந்த இடத்துல முறிந்த ஆவி என்று சொன்னால், ஆவியிலே நம்ம ஒரு முறிந்து போன நிலையிலே, உடைந்து போன நிலையிலே, நொறுக்கப்பட்ட நிலையிலே நம்ம காணப்படுவோம் என்று சொன்னால், அது என்ன செய்யுமாம்? நம்முடைய எலும்புகளை உலரச் செய்து வேண்டும். நம்முடைய எலும்புகளுக்குள்ளாக ஒரு மேரோ என்று இருக்கிறது. அந்த இது அப்படியாக உலர்ந்து போய்விடும். அது உலர்ந்து போய்விட்டால் அது எளிதாக உடைந்துவிடும், இல்லாவிட்டால் நொறுங்கிவிடும். அது நம்முடைய எலும்பு மண்டலத்தை பாதிக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே எல்லாவற்றுக்கும் மேலாக நமக்கு மிக மிக தேவையான ஒரு காரியம் என்னென்னு சொன்னால் மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியும் மன மகிழ்ச்சி தான் முக மலர்ச்சியாய் காணப்படும். ஒரு மனிதன் முக மலர்ச்சியோடு இருக்கிறான்னு சொன்னால் அவன் நல்ல மன மகிழ்ச்சியோடு வாழ்கிறான் என்று தான் அர்த்தம். அந்த அப்படிப்பட்ட நிலையில் பார்க்கின்ற வேளையில் அவனுக்கு பூரண சந்தோஷம், சமாதானம், நல்ல ஒரு மகிழ்ச்சி எல்லாம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த வேளையில் இந்த மன மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள ஆண்டவருடைய பாதத்தில் வருவோமா? ஆண்டவருடைய பாதத்தில் வருகிறவர்கள் அனைவருக்கும் ஒரு மன மகிழ்ச்சியை அவர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். தேவன் இயேசுதான் அந்த மன மகிழ்ச்சியை கொடுக்கிறவர். அவரிடத்திலே வரும்பொழுது என்னதான் வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு இருந்தாலும் கூட, நம்முடைய இருதயங்கள் சோர்ந்து போயிருந்தாலும், உலர்ந்த நிலையிலே எலும்புகள் இருந்தாலும், அவைகளை நல்ல உயிர் மூட்டக்கூடியதான ஒரு நல்ல நிலைமையில் நம்மை கொண்டு வருவதற்கு அவர் பாத்திரமானாக இருக்கிறார். ஆகவே அவரை நோக்கி பார்ப்போமா? நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மன மகிழ்ச்சியை நீர் எங்களுக்கு இன்னும் அதிகமாக எங்களுடைய வாழ்க்கையில் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அநேக நேரங்களில் நாங்கள் எங்களுடைய சூழ்நிலைகளையும் சந்தர்ப்பங்களையும் பார்த்து மன மடிவாகி போய்விடுகிறோம். அப்படிப்பட்டதான ஒரு மன மடிவு எங்களுக்கு வரும்பொழுது சரீரத்தில் சுகையினம், பலவீனம் எல்லாம் எங்களை தாக்குகிறது. அதற்கு பதிலாக நல்ல ஔஷதத்தையும் மருந்தையும் கொடுக்கக்கூடியதான அந்த மன மகிழ்ச்சியை நீர் எங்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துருங்க. இந்த நாளில் இந்த மனமகிழ்ச்சி எங்களுக்கு உங்களுடைய பங்காக இருக்க கிருபை செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இன்று நம்ம மன மகிழ்ச்சியோடு இருப்போம். அதை நம்ம ஒரு மருந்தாக பெற்றுக்கொள்வோம்.